காலையில எந்திரிச்சு என்ன சட்னி செய்யணும்னு யோசிக்கும்போது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த கொத்தமல்லி சட்னிய செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இத நம்ம இப்ப ஒண்ணு ஒண்ணா சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 மூடியில அதுல ஒரு பாதி அந்த அளவுக்கு தான் தேங்காய் சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு அது சரியா இருக்கும். ஒரு 1/2 கப்புக்கு. இப்ப அது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம். இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி. இந்த அளவுக்கு புளி இருந்தா போதும். ரொம்ப புளிப்பு தேவையில்ல. இது கூட ஒரு 10 பூண்டு பல்லு. இது கூட உப்பு சேர்த்து இப்ப அடிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொர கொரன்னு அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு கொர கொரன்னு இருந்தா நமக்கு